வாருங்கள் வேதத்தை எடுங்க. ஆமென். இந்த ராத்திரி வேளையிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆண்டவர் பேசுவார்னு விசுவாசிக்கிறீங்களா? இல்லை எங்கே பேச போகிறார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. யார் யார் ஆலயத்தில் வந்து ஆண்டவரே நான் ஒரு ஏக்கத்தோடு வந்திருக்கிறேன், ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில் என் கூட பேசுவீங்களா ஆண்டவரே? ஆண்டவரே என் வழியை பாருங்கள், என்னுடைய வேலையை பாருங்கள், என்னுடைய சரீரத்தை பாருங்கள், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை பாருங்கள். எதை கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆலயத்தில் வந்து செய்யப்படுகிற எந்த ஜெபமும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். உண்மையுள்ள ஜெபத்தை, the true prayer, God will accept that prayer. ஆண்டவர் அந்த ஜெபத்தை என்ன செய்கிறார்? என் ஜனங்கள் உண்மையாய் வந்து ஆண்டவரை தேடி மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிற போது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு பதிலை தருவார். ஹல்லேலூயா. எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. அப்போஸ்தலர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 3வது அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போகிறாங்க. ஆமென். இந்த சர்மன் டைட்டில் வந்து இன் ஜீசஸ் நேம், இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நம்ம சும்மா சும்மா சொல்கிறோம். ஆமென். இன்றைக்கு எல்லாருக்கும் ஒரு நார்மலாச்சு. என்ன சொல்கிறாங்க? எது எடுத்தாலும் மிஸ் பண்ணால் சரி ஜீசஸ்ன்னு சொல்கிறாங்க, ஃபெயில் பண்ணால் ஜீசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓ காட், ஓ ஜீசஸ், வலிக்குது, ஓ ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். கோபம் வந்தால் ஓ ஜீசஸ், ஓ ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆமென். அந்த நாமத்திற்கு பின்னால் என்ன இருக்குதுன்னு தெரியுங்களா? ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் அந்த நாமத்தை தூஷிக்கிறாங்க, எத்தனையோ பேர் அந்த நாமத்தை கேவலமாக பேசுகிறாங்க. ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமம் சகல நாவுகளும் அறிக்கை செய்யும். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் வசனம் 1 to 26 வரை வாசிக்க கேட்போம். ஜெப வேளையாக 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டியிலே வைப்பார்கள். அப்பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு சர்ச்சுக்கு, இந்த வாசப்படியில் அந்த மாரி ஒரு தேவாலயம் அந்த நாட்களில் இருந்தது. அந்த தேவாலயத்தில் ஒரு சப்பானியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. வாசிக்க கேட்போம், என்ன நடக்கிறது? தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானை அவனை உற்று பார்த்து, எங்களை, அவனுடைய வேலையே இந்த தேவாலயத்தில் தினந்தோறும் வந்து பிச்சை கேட்கிறது. ஆமென். ஆனால் தாயின் வயிற்றிலே அவர் ஒரு சப்பானியாய் பிறந்தவர். நிறைய சப்பானியை நம்ம பார்த்துருக்கோம் பிரியமானவர்களே. இடையில கூட ரொம்ப ஃபேமஸாக போனேன். நம்முடைய தேசத்தில் இப்போ தான் ரொம்ப ஃபேமஸாக போணுச்சு. ஒரு பையனை என்ன செஞ்சிட்டாங்க, அப்பாவும் அம்மாவும் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு ரொம்ப ஃபேமஸாக போணுச்சு. மீன் ஏன் அது ஒரு சப்பானி, ஐ மீன் இஸ் லைக் என்ன சொல்லுவாங்க, ப்ரீமெச்சூர் சைல்ட். அவனை போயிட்டு கொடூரமாக கொண்டு இருக்காங்க, இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே வேதத்தில் ஒரு சப்பானி, தாயின் வயிற்றிலே அண்ட நாட்கள்லேருந்து பிறந்த சப்பானி, இவர் தேவாலயத்துக்கு முன்பாக வந்து என்ன செய்கிறார், பிச்சை கேட்கிறாரு. அவருக்கு மனசில் என்ன தோணுது, எப்படி அவர் நினச்சிருக்க கூடும், ஒவ்வொரு நாளும் நான் சபைக்கு வரேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆமென். எப்படி கிடைக்கணும்னு தெரியல,
எது கிடைக்கணும்னு எனக்கு தெரியல, எது கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் எனக்கு ஒன்று வேணும். வாசிக்க கேட்போம். என்ன கேட்குறாரு? தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானை அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். எங்களை நோக்கி பார் அப்படின்னு சொல்றாரு. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று என்னாச்சும் போடுவாங்க. சுகம்தான் கிடைக்கல, வெளியே நிம்மதியும் தான் இல்லை. ஆனால் தேவாலயத்துக்கு வந்தாச்சும் வாசப்படியில் நிற்கிறப்ப எனக்கு பொண்ணாச்சும் கொடுப்பாங்க, இல்லை ஏதாச்சும் பணம் கொடுப்பாங்க என்று சொல்லி எதிர்பார்த்து பிச்சை கேட்குறாரு. ரொம்ப பரிதாபமான வாழ்க்கை. ஆனால் அவர் பார்த்து யாரை கேட்குறார்? பேதுருவையும் யோவானை. எல்லாரிடத்துலையும் கேட்டாங்க, யாரும் ஒன்றும் கொடுத்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பேதுருவும் யோவானிடத்திலும் கேட்கும் பொழுது பேதுரு சொல்றாரு, வாசிக்க கேட்போம். அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். Then Peter says, silver and gold I do not have. எனக்கு இந்த பொன்னும் இந்த சில்வரும் இல்லை, என்னிடத்துல ஒன்று இருக்கு. ஹல்லேலூயா. உங்களிடத்துல விசேஷமாக இருக்கிறது என்ன உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களிடத்துல இருக்கிற ஒரு காரியம், விசேஷமான காரியம் என்னது? என்ன இருக்குது? யாரும் சொல்ல முடியல. ஜீசஸ் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. என்னிடத்துல ஆண்டவர் இருக்கிறாரு. பேதுரு சொல்றாரு, என்னிடத்துல இருக்கிற ஒன்னே ஒன்று தரேன் உனக்கு. என்கிட்ட பொண்ணு இல்லை, என்கிட்ட தங்கம் இல்லை, ஆனால் ஒன்று இருக்கிறது. என்ன இருக்கிறது? ஆசிங்க. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு நாமம். என்னது? இயேசு என்ற நாமம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த நாமத்தில் என்ன இருக்கிறது? அந்த சப்பானியை பிடித்து கைகளை பிடித்து இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு சொல்லும் பொழுது அவனே நினைச்சிருக்க மாட்டான். இவ்வளவு நாள் எத்தனையோ நாம ஆலயத்தில் சொல்றாங்க, ஹல்லேலூயா. ஆனா இயேசு என்ற நாமம் அவனுக்கு சுகத்தை கொடுத்தது, மறு வாழ்க்கையை கொடுத்தது. இயேசு என்ற நாமம் அவனுக்கு ரட்சிப்பை கொண்டு வந்தது. ஆச்சரியம் எல்லாத்துக்கும். 5000 பேர் இருக்கிறாங்க, திரண்டு ஓடி வராங்க. யார் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இயேசு என்ற நாமம். இவன் சப்பானியால இருந்தான், ஆனா இப்ப அவன் எழுந்து நடக்கிறான். எப்படி? இயேசு என்ற நாமம். இயேசு என்ற நாமத்தில் எழுந்து நட. நம்முடைய மைண்டில், நம்முடைய சிந்தனையில், வாழ்க்கையில் இதுவரைக்கும் நம்ம கடந்து வந்துட்டோம்ல. இயேசு என்ற நாமத்தை என்ன நீங்கள் நினைத்திருக்கிறீங்க? மைண்டில், உங்கள் ஹார்ட்டில் என்ன வச்சுருக்கிறீங்க? ஏசப்பா என்று நாமத்தை கூப்பிட்டா எல்லாம் எனக்கு கிடைக்கும். ஆனால் இவ்வளவு நாள் இயேசுவின் நாமத்தை நான் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது என்று நான் நினைக்கிறேன். 99% இருக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதில் 1% நம்ம தானே. என்னது? நம்ம என்ன செய்கிறோம்? இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறோம். இயேசு என்ற நாமத்தில் வல்லமை இருக்கிறது. இயேசு என்ற நாமத்தில் சுகம் இருக்கிறது. இயேசு என்ற நாமத்தில் ரட்சிப்பு இருக்கிறது. ஏன் எனக்கு இயேசு இயேசு என்ற நாமத்தை நான் அறிக்கை செய்யும் பொழுது எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பல கேள்விகள் இருக்கலாம். இயேசு என்ற நாமத்திற்கு பின்னால் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பாருங்க, இயேசு என்ற நாமத்தில் பவுல் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 1:20. 2 Corinthians chapter 1 verse 20. For all the promise, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள், எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள். கையில் வைத்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவுக்குள்
ஆம் என்றும் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்குது. அப்போ ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் சப் 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 எது போட்டிருக்கு? இயேசு கிறிஸ்து நாமத்தில் என்னது? பிராண்டட்டா இருக்கு. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்ன இருக்கு? அதுல அத்தாரிட்டி கொடுக்கப்பட்டிருக்குது, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசு என்ற நாமத்தினால தான் என்னது? அப்ரூவல் இருக்கிறது. எல்லா வாக்குத்தத்தங்களும் வேதம் சொல்லுகிறது, பைபிள் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இயேசு கிறிஸ்துவுக்கல்லாக அல்லேலூயா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்பா இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நம்ம அதனால தான் என்ன சொல்கிறோம், கடைசியில் நம்மளுடைய ஜெபத்தை முடிக்கிறப்ப இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. அல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தில் தான் அத்தாரிட்டி. ஒரு கம்பெனிலாம் இருந்தாலும் சரி, ஒரு அத்தாரிட்டி கிடைக்க வேண்டும்னா மேல் இடத்துலேருந்து என்ன வரணும்? அதிகாரம் இருந்தால் தான் சில காரியங்கள் ரிலீஸ் ஆகும், அப்ரூவல் ஆகும், கிடைக்கும். எங்க? மேல் அதிகாரி CEO அவங்க அப்ரூவல் கொடுத்தா தான் எல்லாம் நடக்கும். ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கம்பெனியில். ஆனால் இங்கே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் இயேசு என்ற நாமம் தான் ஒரே ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, அப்ரூவல். யூ ஷல் ஆஸ்க் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். நீங்கள் ஆண்டவருடைய நாமத்தில் கேட்டால் தான் எதுவுமே கிடைக்கும். ஆனால் நான் கேட்குறேன், எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்று இருக்கலாம். அல்லேலூயா. அதற்கு பதில் இருக்குது. ஆமென். வாசிக்க கேட்போம் பிரியமானவர்களே. யோவான் 14வது அதிகாரம், John chapter 14 verse 13. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன், அதை செய்வேன் அப்படின்னு சொல்றாரு. யாருடைய நாமத்தில்? இயேசுவின் நாமத்தில் கேட்கணும். அப்ப இயேசுவின் நாமத்தில் கேட்கும் பொழுது பிதா மகிமைப்பட ஒவ்வொரு காரியங்களும் செய்யப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாசிக்க கேட்போம். இன்னும் தொடர்ந்து வாசிங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால், நீங்க என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன். அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். எல்லாமே கேட்டா கிடைக்கணும் இல்லைங்க. ஆனா நம்ம கேட்கிற விதம் ஒன்று இருக்கிறது. எதை கேட்க வேண்டும் என்று இங்க ஆண்டவர் கற்றுத் தருகிறார். கேட்கிற ஒவ்வொரு விதத்திலையும் இயேசுவின் நாமம் இருக்குல்ல, விசுவாசம் இல்லாதபடிக்கு நம்ம கேட்டால் ஒன்றும் கிடைக்காது. ஆண்டவருடைய விருப்பத்தின்படி கேட்காதபடிக்கு நம்ம வேற என்னாச்சும் கேட்டால் ஒன்றும் கிடைக்காது. சில நேரத்தில் ஆண்டவருடைய நாமத்தில் கேட்டும் கிடைக்காது. ஆனாலும் விசுவாசிக்கணும். என்ன விசுவாசிக்கணும்? இது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, அதனால் ஆண்டவர் தரல, ஆண்டவர் இது செய்யலை, ஆண்டவர் எனக்கு கொடுக்கல என்று விசுவாசம் இருக்கணும். ஆண்டவர் நாமத்தில் கேட்டு எனக்கு கிடைக்கல, அதனால் இயேசுவின் நாமத்தில் நான் கேட்க மாட்டேன்னு இல்லை. இது ஆண்டவருக்கு பிரியமில்லை. எது ஆண்டவருடைய சித்தம் என்று நாம் அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைத்து எதை கேட்கிறோமோ அதை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, முன்னெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க. இயேசு என்ற நாமத்தை நிறைய பேர் கேலி செய்கிறத நான் பார்த்துருக்குறேன். இயேசுவா குறுக்கு சட்டமா அப்படின்னு கேலி செஞ்சுருக்கிறாங்க. இயேசுவா அவர் ஒரு யார், சாதாரண மனுஷன் அப்படின்னு. நானே அந்த நாட்களில் இயேசு அறியாதவனுக்கு இயேசுவை நான் கேலி செய்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சர்ச்சில் கீழே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்துக்குள்ளே இயேசு என்ற நாமத்தை நான் கேலி செஞ்சுருக்கிறேன். அப்போ அறியாத நாட்கள். எப்போ ஆண்டுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு
ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சோ அப்போதான் ஆண்டவர் என்ன செய்தார், ஒரு கார்னரில் போயிட்டு நிப்பாட்டிட்டார். நிறுத்தி இயேசு யார் என்று அறியத்தக்க எனக்கு கண்களை திறந்தார். அல்லேலூயா. இயேசு என்ற நாமத்தில் உண்மையிலே வல்லமை இருக்கிறது. இயேசு என்ற நாமத்தில் ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 1:12 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, யார் யாரெல்லாம் வாசிங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்னது? இயேசு என்ற நாமத்தின் மேலே விசுவாசம். சிலருக்கு ஆண்டவருடைய நாமத்தை சொன்னாலே ஒரு பயபக்தி வரும். பார்த்துருக்கிறீங்களா? ஒரு ஆண்டவர் இயேசு, என் ஆண்டவர் அப்படின்ற இயேசு நாமத்தை சொன்னாலே ஒரு பயபக்தி வரும். ஒரு பயம் வந்துச்சுன்னா வாழ்க்கையில் அவங்களுக்கு எல்லாம் தைரியம் எதனால தெரியுமா வருங்க? இயேசு நாமத்தை அறிக்கை செய்யும் பொழுது, இயேசு நாமத்தை நான் என் நாவலை உச்சரிக்கும் பொழுது என் பயமெல்லாம் நீங்கி போகிறது. ஏன்? அவங்களுடைய விசுவாசம் என்ன? இயேசுவின் நாமத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. இயேசு எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் பேரில் நான் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கு ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். I have an authority to say. என்னன்னு சொல்றதுக்கு என் பிள்ளை வரான்ப்பா. ஆமென். நம்ம யாரு? ஆண்டவர் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நம்ம யார்? ஆண்டவருடைய பிள்ளைகள். இப்போ யாரும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்தா சரி, தெரியல அந்த ஆள், புதுசாக யாரும் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் விடுவீங்களா? வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொல்லி இல்லை. என்ன சொல்லுவோம்? யாருன்னே தெரியாது, விரட்டி அடிச்சிடுவோம். ஆமென். ஆனால் நம்மளை அறிந்தவர், நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்க வந்தால் என்ன செய்வோம்? அக்செப்ட் பண்ணுவோம். ஏன்? அப்பா மேலே ஒரு நம்பிக்கை, அம்மா மேலே ஒரு நம்பிக்கை. அதே போல் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய நாமத்தின் மேலே நான் விசுவாசிக்கிறேன். நான் எவ்வளவு கொடூரமான சூழ்நிலைகள் இருந்தாலும், பயம் சூழ்ந்த நெருக்கம் சூழ்ந்தனாலும் என் ஆண்டவருடைய நாமம் எனக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். ஹல்லேலூயா. எனக்கு வாழ்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ, ஹல்லேலூயா, தேவதூதர்களோ, எந்த அதிகாரம் இருந்தாலும், மரணமோ ஜீவனோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது. ஹல்லேலூயா. அவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம், அவர் நாமத்தின் மேலே நீங்கள் இயேசு இயேசு இயேசுன்னு சும்மா சொன்னால் ஒன்றும் நடக்காது. இயேசுக்குள்ள அவர் அன்பில் நிறைந்து அவரை விசுவாசித்து அவரை ருசித்து பார்த்தவர்களுக்கு என்ன தெரியும்? இயேசு என்ற நாமம் வல்லமை உள்ள நாமம். அவங்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கும். நான் செபாரியில் போய் முழங்கால் படியிட்டு இயேசு என்ற நாமத்தை நான் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எஸ் ஆண்டவர் கேட்கிறாரு. எனக்கு தெரியும் சிலருக்கு அந்த அந்த உணர்வு இருக்கும். நம் முழங்கால் படியிட்டு நான் ஜெபிக்கிறப்ப ஆண்டவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய பாதையில் என்னுடைய சூழ்நிலைகளை நான் ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவர் கேட்கிறார் என்ற ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேலே, அவருடைய நாமத்தின் மேலே. நம்ம சாதாரணமாக என்ன சொல்லுவோம்? நம்ம நாமத்தை அறிக்கை செய்வோம். என்னது? அப்பா நம்மள, எங்கள் அப்பா பேர் இது, எங்கள் அப்பா பேர் அது, எனக்கு இந்த டத்தோவை தெரியும், எனக்கு அந்த தான்சிரியை தெரியும், எனக்கு இந்த ஆள் பேர் தெரியும் அப்படின்னு சொன்னாலே ஒரு மதிப்பு மரியாதை வருது. ஆமென். ஹல்லேலூயா. அதே போல் நம்மளுக்கு மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ஒரே ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன நாமம்? ரட்சிப்பை கொண்டு வருகிற நாமம், சுகத்தை கொண்டு வருகிற நாமம், சமாதானம் இல்லாதவருக்கு சமாதானத்தை கொண்டு வருகிற நாமம். இயேசு என்ற நாமம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே,
பாருங்க, லூக்கா 17வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு என்ற நாமத்தை நீங்கள் நம்புறீங்களா? இல்லை, எனக்கு 3வது ஆள் சொல்லி தான் நான் வந்திருக்கிறேன், அவங்கனால தான் நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். இல்லைங்க, பர்சனலாக தனிப்பட்ட வாழ்க்கையில் இயேசுவை அனுபவித்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த 3வது மனுஷன் அங்கே அவங்க சொல்லி அவங்க சொன்னா அவங்க என்ன வற்புறுத்தினால தான் இயேசுவை நான் ஏற்றுக்கணும். அப்படி இல்லைங்க, இயேசு யாரையும் என்ன செய்ய மாட்டார். He will never force any on. ஹல்லேலூயா. ரட்சிப்பு வேணுமா கிடைக்கும், சுகம் வேணுமா கிடைக்கும். ஹல்லேலூயா. அது கொஞ்ச நாளுக்கு தான் லாஸ் பண்ணும். ஆனால் இயேசுவை நேசித்து உண்மையான அவர் தெய்வம் என்று விசுவாசித்து அவர் நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம், வாசிங்க. இங்கே அப்போஸ்தலர்கள்லாம் கேட்குறாங்க ஆண்டவரிடத்தில், வாசியுங்கள். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும், எங்கள் விசுவாசத்தை ஆண்டவரை வர்த்திக்க பண்ணுங்க. இவ்வளவு நாள் கூட இருந்த ஆண்டவர் மேலே அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆனாலும் அவங்க கேட்குறாங்க, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. உண்மையிலேங்க இன்றைக்கி சிலரும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும், புதன்கிழமை ஆராதனைக்கு வரும், ஆண்டவர் நிறைய கூட்டங்களுக்கு வரும். ஆனால் இயேசுவின் நாமத்தின் மேலே நம்பிக்கை இல்லை, இயேசுவை நேசிக்கிறது இல்லை, இயேசுவை அறிந்ததில்லை. எல்லாரும் வராங்க, எல்லாரும் கூப்பிட்றாங்கன்னு நானும் என் வாழ்க்கையில் மனப்போட போக்கில் ஆண்டவரை நினச்சி ஆண்டவர் எனக்கு பிளெஸ்ஸிங் கொடுத்துருக்கார். இல்லை, ஒருவேளை ஆண்டோடைய நாமத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு விசுவாசம் இல்லைன்னா நீங்கள் முழங்கால் படிட்டு ஆண்டோடத்தில் போய் கேட்குற காரியம் என்ன தெரியுங்களா? எனக்கு உண்மையிலேயே நம்பிக்கை இல்லை ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சுற்றி நடக்கிற காரியங்களெல்லாம் பார்க்கும்போது நம்பிக்கையே போச்சு, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. சில நேரத்தில் ஏன் சூழ்நிலைக உங்களில் இருக்கிற விசுவாசத்தை உடைக்கும். ஆமென். சத்துரு வந்து சொல்லுவான், யோபு அப்படிதானே டெஸ்ட் பண்ணி பார்த்தான். ஆண்டவர்கிட்ட யோபு போய் சொல்கிறாரு, சும்மாவா யோபு உங்களை வர்ஷிப் பண்ணுறாங்க, சும்மாவா அங்கே இருக்கிற உட்காரவங்களாம் உங்களை வர்ஷிப் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தேவைக்கெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறீங்க, நீங்கள் எல்லா தேவைகளையும் செஞ்சுருக்கிறீங்க, அதனால் அவங்கள தேடி வராங்க, அவங்களுக்கு ஒரு சோதனை கொடுத்து பாருங்க. ஹல்லேலூயா. யோபுக்கு பல டெஸ்ட் வந்துச்சு, ஒவ்வொரு நாளும் தாங்க முடியாத ஒரு செய்தி. ஆனால் யோபுக்கு ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சிருந்தாரு. ஹல்லேலூயா. எது போனாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஆண்டவர் மேலே வச்சிருந்தாரு. பிரியமான, நம்ம இந்த விசுவாசத்தை எங்கே வச்சிருக்கிறோம்? நம்முடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது? ஒருவேளை குறைந்திருந்தால் சில பிரச்சனைகள், நம்மள இன்றைக்கு வருகிற பிரச்சனைகள் உங்கள் ஆண்டவரை விட்டு விலகி விசுவாசமே இல்லாமல் போயிடும். அப்பயே ஆண்டவர் பார்ப்பாரு. என்ன பார்ப்பாரு? கைகளை உயர்த்தி கேட்குறோமா, ஆண்டவர் எனக்கு ஒன்று. நீங்கள் தாவீது ராஜாவை பாருங்க, அவர் ஒவ்வொரு சங்கீதத்தில் எழுதியிருப்பார், அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் அதில் எழுதியிருப்பார். இவன் என்ன கருவுனா, இவன் என்ன அடித்தான், இவன் என்ன பின்னால் பேசுகிறான், இவங்க அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க ஆண்டவர், எனக்கு இந்தமாரி சூழ்நிலை ஆண்டவர், நான் வறண்டு போய் இருக்கிற ஆண்டவர், தாங்கமாக இருக்கிற ஆண்டவர், உங்களை மட்டும்தான் நான் உயர்த்தும் ஆண்டவர், தேவாலயத்தில் கைகளை வைத்து சத்தத்தோடு கீதங்களோடு இதை நாங்கள் துதி செய்வான், இதெல்லாம் எழுதியிருப்பார். ஏன்? He never hide anything before God. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, எல்லாத்தையும் திறந்து சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட திறந்து சொல்லுங்க, எஸ் ஆண்டவரே, something happened, it is which is not right, எனக்கு தெரியுது இது எனக்கு சரியில்லைன்னு தோணுது. உங்க மேல வச்சிருந்த விசுவாசம், பயபக்தி, பரிசுத்தம் எல்லாம் காண போச்சு. why? ஏன்? அப்பனா விசுவாசம் வேற இடத்துல இருந்திருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேலே இல்லை,
ஆண்டவர் மேலே அப்போ விசுவாசம் எங்கே இருக்கு? ஏதோ ஒரு இடத்துல இருந்திருக்கு என் விசுவாசம். அப்போ பிரச்சனைங்க பாருங்க, யோபு அசைக்குது. ஆனால் யோபோட விசுவாசம் நம்பிக்கை எல்லாம் பணத்தின் மேலே, வேலைக்காரன் மேலே, குடும்பத்தின் மேலே, யார் மேலேயும் இல்லை. அவனுடைய விசுவாசம், அன்பு, அவனுடைய எல்லாம் எதிர்பார்ப்பெல்லாம் ஆண்டவர் தான். ஆண்டவர் தான் எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறவர். ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் சரி, அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அந்த மாரி ஒரு விசுவாசம். ஆமென். ஐயா, நான் இங்கே நிற்கிறனால, பாசனால எனக்கு விசுவாசத்தில் 100% இல்லை. விசுவாசத்தில் விழுந்து எழுந்ததும் இருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் போன, பின்வாங்கி போன ஒரு கட்டமும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் வர்த்திக்க பண்ணார். ஹல்லேலூயா. அவர் நாமத்தின் மேலே, நீங்கள் அவருடைய நாமத்தின் மேலே நீங்கள் வியாதியை பார்க்குறீங்களா? அந்த வியாதிக்கு மேலாக இயேசுவின் நாமத்தின் மேலே, சுகவீனத்துக்கு மேலாக இயேசுவின் நாமத்தின் மேலே, உங்கள் நாமத்தை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய நாமத்தில் இது நடக்கணுன்று ஆண்டவரே நான் விரும்புகிறேன். பரவாயில்ல ஆண்டவரே, மரணமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஆனால் இது எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை ஆண்டவரே. நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்த விரும்புகிறேன். நான் கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்ய விரும்புகிறேன். இயேசு என்ற நாமத்தை நான் அறிக்கை செய்யும் பொழுது எனக்கு நிச்சயமாய் தெரியும், எனக்கு ஒரு சுகம், எனக்கு ஒரு பலன், எனக்கு ஒரு பரிசுத்தம், எனக்கு என் தேவைகள் சந்திக்கப்படும் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். இன்னொரு வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 3:16 வாசிக்க கேட்போம். ஆக்ட்ஸ் சாப்டர் 3:16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பல. அப்ப யாரு அவனை பலப்படுத்தினது? அவர் சொல்றாரு, நீங்க பாருங்க, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இந்த முடவனை என்ன செஞ்சது? பலப்படுத்தின. அப்போ இயேசு நாமத்தில் எவ்வளோ வல்லமை இருக்கு பார்த்தீங்களா? இயேசுவுக்கு அவர் இங்கே நின்றா அவர்னால் அற்புதம் செய்ய முடியும். ஆமென். ஏன்னா அவர் தானே ஆண்டவர். ஆனால் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? இயேசு என்ற நாமத்தை அறிக்கை செய்ய வேண்டும். அதுதான் நமக்கு கிடைத்த சுதந்திரம், அதிகாரம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எந்த நாமத்தை அறிக்கை செய்யணும்? இயேசு என்ற நாமத்தில். ஹல்லேலூயா. வாசிங்க பிரியமான, தொடர்ந்து வாசிக்க கேட்போம். வாசிங்க. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அப்பனா இயேசு என்ற நாமத்தை நான் விசுவாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு சுகம் உண்டாகும் என்று இந்த ராத்திரி வேளையிலே இந்த ஆலயத்தில் என் கைகளை உயர்த்தி நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை பற்றுகிற ஆண்டவரே பக்தி வைராக்கியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. இந்த சுகம் வரும்படியாக, இந்த காரியங்கள் எனக்கு நடக்கும்படியாக ஆண்டவரே இயேசு என்ற நாமத்தை நான் அறிக்கை செய்கிறேன். அல்லேலூயா. அந்த இயேசு என்ற நாமத்தை நம்ம ஒன்று விசுவாசிக்க வேண்டும். என் நாவலை நான் அறிக்கை செய்யும் பொழுது என் நாவலில் மரணமும் ஜீவனும் என் நாவலை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதனால் இயேசு என்ற நாமத்தை நான் அறிக்கை செய்கிறேன். இயேசு என்ற நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, எக்ஸ் அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். வாசிங்க. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும். யாருடைய நாமத்தில் அவர் சுகம் பெற்றாரு? இயேசுவின் நாமத்தில்.
அடிக்கடி சர்ச்சுக்கு இந்த ஆலயத்திற்கு வராரு, அடிக்கடி பார்க்குறாரு, பிரசங்கம் ஓடுது, ஜனங்கள் வராங்க, சந்தோஷத்தில் போகிறாங்க. இதெல்லாம் தெரிந்த அவர், இந்த சப்பானி அவருக்கு ஒன்றும் தெரியல. என்னது? இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஒரு சுகம் கிடைக்கணும். அல்லேலூயா. பேதுரு வந்தாருங்க. பேதுரு பார்த்தாரு, என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. அப்போ பேதுரு எவ்வளவு விசுவாசம் வச்சிருப்பாரு? நீங்கள் இன்னைக்கு ஆண்டவர் மேலே வைங்க, விசுவாசத்தில் செபிங்க, ஆண்டுடைய சமூகத்தில் நின்று பாருங்க. நீங்கள் மற்றவர்கள் மேலே கை வைத்து செபிக்கும் பொழுது, இயேசு என்ற நாமத்தை அறிக்கை செய்யும் பொழுது சுகம் உண்டாகும். அவங்க சுகத்தை பெறுவார்கள். ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் நினச்சிருக்கோமா? என்ன நினச்சிருக்கோம்? எனக்கே சுகம் இன்னும் நல்லா ஆகலை, நான் அவன் மேலே கை வச்சு. ஏன்னா நம்ம எப்போவுமே நம்மளுக்கு மைண்ட் செட் என்னது? நான் சுகவீன, எனக்கு சுகம் இல்லை, எனக்கு பிரச்சனை, எனக்கு காரியங்கள், இப்படி தான் நம்ம நினச்சி பார்க்குறோமே தவிர, நீங்களே சொந்தமாக தேவ சமூகத்தில் நின்று இன்றைக்கி வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு என்ற நாமத்தில் சுகம் இருக்கிறதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் தேவனுடைய சமூகத்தில் நான் சுகம் பெற போகிறேன், நான் ஜெபிக்க போகிறேன், ஆண்டோடைய நாமத்தை அறிக்கை செய்து விசுவாசிக்க போகிறேன், சுகம் உண்டாகும். ஏன் தெரியுங்களா? நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும், ஒவ்வொரு காரியங்களும், எண்ணங்களும், சிந்தனைகளும் அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? ஹல்லேலூயா. இந்த சீஷர்கள்லாம் என்ன சொன்னாங்க? வர்த்திக்க பண்ணுங்க, வர்த்திக்க பண்ணுங்க, எங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்கிறப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? டே ஐயா, கடுகளவு, ஒரு கடுகளவு, கடுகு எவ்வளோ சின்னது, கடுகு அந்த எண்ணெயில் போட்டாலே பட்டார்னு வெடிக்கும். ஆமேன். அப்போ அந்த கடுகளவு ஒரு விசுவாசம் இருந்தால், அந்த மலையை பார்த்து நீ அண்ணாந்து போ என்று சொன்னால் கூட அது போய் விழும் அப்படின்னு சொன்னார். என்னது? கடுகளவு. அப்போ நம்மளுக்கு கடுகளவு கூட விசுவாசம் இல்லை. சில சமயத்தில் எனக்கு சுகமாகும், இயேசு எனக்கு சுகத்தை கொடுப்பார், இயேசுவின் நாமத்தின் மேலே எனக்கு விசுவாசம் இல்லாதனால அநேகருக்கு சுகம் பெறாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா. சின்னாங்க சொல்கிறீங்க பாஸ்டர், உங்களுக்கு வந்தால் தான் தெரியும். ஹல்லேலூயா. என்ன செய்யுது? வீட்டுக்கு வீடு வாசப்படி. அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ப்ராக்டிஸ் ட்ரை பண்ணி ஆண்டுடைய சமூகத்தில் நின்று பாருங்க. எஸ், நின்று பாருங்க, அறிக்கை செய்யுங்க, இயேசுவின் நாமத்தின் மேலே விசுவாசத்தை வைங்க. அது நடக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். பிரியமானவர்களே, அதே அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் சொல்றாரு, வாசிங்க. அவராலேயே அன்றி வேறொருவராலும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பேதுரு சொல்றாருங்க, பரிசுத்த ஆவியில் நிரம்பி சொல்றாரு, அவரை அல்லாமல், அல்லேலூயா சொல்லுங்க, வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. வேறு எந்த ஆளு மூலியமா, எந்த போமோ கிட்ட போய் நின்னா கூட, எந்த நபரிடத்துல போய் நின்னா கூட வேற ரட்சிப்பே இல்லை. மந்திரவாதி, மேஜிஷியன், என்ன ஆளுக்கிட்ட போய் நின்னாலும் அந்த நாட்களில் இருந்திருக்கலாம் இஸ்ரேல் தேசத்தில். இஸ்ரேல், ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ரட்சிப்பு வரணும் காத்திருப்பாங்க, ரட்சிப்பு வரல. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இட்ஸ் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். The salvation comes from the Lord, from the Lord Jesus Christ. வாசிக்க கேட்போம், வாசிங்க. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல், அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளை. பாருங்க, wow, it's a very powerful confession. ஹல்லேலூயா. நினைக்கிறேன் மேல வானத்தில் கீழே பூமியில் ஒரே ஒரு கட்டளை, ஒரே ஒரு கட்டளை. என்ன கட்டளை? இயேசு என்ற நாம ஒண்டி தான் மனுஷனுக்கு ரட்சிப்பை கொண்டு வரும். அல்லேலூயா. சமாதானம், பொறுமை,
கிருபை, நன்மை, சுகம், பலன், பாவ மன்னிப்பு. எத்தனையோ பேர் எங்கெங்கேயோ போய் பாவத்தை கழிக்கணும்னு காசை போய் கொட்டுறாங்க. ஆமென். எத்தனையோ பேர் பிராயச்சித்தை செய்யணும், அதை செய்யணும், இதை செய்யணும், இதை கழிச்சாதான் அவங்களையும் ஏமாந்து போறாங்க, மற்றவர்களையும் ஏமாத்துறாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, இந்த பூமியில மேல வானத்திலும் கீழையிலும் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம், ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிற நாமம், இயேசு என்ற நாமம். ஹல்லேலூயா. அந்த மனுஷனை சரியான இடத்துல கொண்டு போய் சேர்க்கிற ஒரே ஒரு நாமம் இயேசு என்ற நாமம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மத்தேயு 17 சீஷர்கள்லாம் எவ்வளையோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, முடியை பிடிச்சி இழுத்து பார்த்தாங்க. இன்னைக்கு இயேசு என்ற நாமத்தில் பேய் விரட்டி, பேய் ஊழியக்காரங்களை விரட்டுது. ஹல்லேலூயா. ஏன்? இயேசு என்ற நாமத்தில் பிரியமானவர்களே, அது எங்கே இல்லை, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த அப்பா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். மத்தேயு 17:16 வாசிங்க. அவனை உம்முடைய சீஷர்களுக்கு கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போய். அவனை சொஸ்தமாக்க எங்க சீஷர்கள் எத்தனையோ ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. அந்த அந்த தகப்பனுடைய மகனுக்கு அசுத்தாவி வர நிலத்துல புரண்டு போய் நெருப்புல விழுந்துருவார். வாந்தி எடுத்து நொர தள்ளி தன்னுடைய நிலைமையே மறந்து கீழே மயக்க போட்டு கிடப்பார். இப்படிப்பட்ட ஒரு சிறுவனை அவங்க சீசரிடத்துல போய் கொடுத்து பார்த்தாங்க. அவங்களும் எத்தனையோ பேரை சொல்லியிருப்பாங்க, இயேசு நாமத்தை, எத்தனையோ இயேசுவின் நாமத்தில் நான் போன்னு சொல்லியிருப்பாங்க சீஷர்கள். ஒன்றுமே நடக்கலை. ஹல்லேலூயா. இயேசுக்கிட்ட இப்போ அந்த தகப்பனார் கொண்டு வராரு. வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, இதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், இதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார், உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான். அந்நேரமே அவன் எழுந்து சொஸ்தமானான். அடுத்தது அவர் என்ன சொல்றாரு? வாசிங்க. மார்க்கு புஸ்தகத்தில் மத்தேயு வாசிங்களேன். இயேசு அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து, அதை துரைத்து விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு. விசுவாசம் இல்லாம எதை இயேசு 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 இயேசுன்னு அறிக்கை செஞ்சாலும் சில காரியங்கள் போவே போகாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கூடிய ஜெபங்கள் உபவாசம் வேணும் சார். அப்போ உபவாசிக்காம ஜெபிக்காம தேவனுடைய சமூகத்தில் நிற்காம இயேசு இயேசு இயேசுன்னு சொன்னா அந்த நாமத்தில் ஒரு வல்லமே இருக்காது. ஹல்லேலூயா. அப்போ என்ன வேணும்? முதலாவது ஆண்டுடைய சமூகத்தில் நான் விசுவாசிக்கணும் அவருடைய நாமத்தை நான் விசுவாசித்தாதான் அற்புதங்கள் நடக்கும் என்று ஹல்லேலூயா வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். ஆக்ட்ஸ் 3வது அதிகாரம், அப்போஸ்தலர் 3:20 வாசிக்க கேட்போம். பேதுரு அங்க சொல்றாரு, என்ன சொல்றாரு? வாசிங்கள். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் பாருங்க, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும். வாசிங்க 20வது வசனம். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி அப்போ ஒரு மனம் திரும்புதல், இந்த பாவம் மன்னிப்பு, இந்த பாவத்தில் கழுவப்பட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகும். ஏன்? பாவம் மன்னிப்பு. சில சொல்றேன்ல, இயேசு இயேசு என்ற நாமத்தை எவ்வளவு கூப்பிட்டு பார்த்தோம், எனக்கு ஒன்றும் நடக்கல. ஏன்? பாவங்கள் இருக்கிறதுனால. அப்போ இந்த பாவங்கள் கழுவப்படுகிறதுனால, இந்த பாவங்களிலிருந்து விடுபடுகிறதுனால, பாவம் நிவர்த்தி செய்யப்படும் பொழுது ஒரு குணம் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ இயேசு நாமத்தை அறிக்கை செய்தா அந்த நாமத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது. 2வது வார்த்தை வாசிக்க கேட்போம். அதே அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்தில் 13வது
வசனம் வாசிக்க கேட்போம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக் கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலையாக்க தீர்மானித்த போது, பாருங்க, இங்க ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன்னா என்னது? அங்க ஒரு உறவு இருக்கிறது. என்ன உறவு? அப்பா பிள்ளைங்கன் என்ற ஒரு உறவு இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன உறவு? அப்ப நான் எப்படி இருக்கணும்? நான் ஆண்டவருடைய உறவுல நிலைத்திருக்கணும். அப்பா பிள்ளை என்ற உறவு, the relationship with God. ஆண்டவருடைய சமூகத்தில் ரிலேஷன்ஷிப் இல்லாம, உறவு இல்லாம நம்ம என்னத்தான் ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை செய்தாலும் இல்லை. ஹல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் ஒன்று ஒன்றா படித்து பாருங்க. பேதுரு 9ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம், 3ஆம் மணி நேரம், இந்த மாரி மணி நேரம்லாம் ஆண்டவருடைய அந்த அறையில் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருப்பார். இது உறவு, த ரிலேஷன்ஷிப். ஆண்டவருடைய நாமத்தில் ஒரு வல்லம் இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். அதே Acts chapter 4, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் அப்ப என்னத்தை கேட்கிறாங்க? வசனத்தை கேட்கிற வசனத்தின் மேல ஒரு விசுவாசம். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையே சுகத்தை கொண்டு வரும். சில வேளையில் ஆராதனை செய்யும் பொழுது பிரியமானவர்களே, துதிகளை நடத்தி கொண்டே இருப்பார்கள். துதியில் ஆண்டவர் என்ன செய்வார்? விடுதலை செய்வார். ஆனால் தேவனுடைய வார்த்தை பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது சுகத்தை உண்டாக்கும் ஆண்டவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்ப இந்த ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தா, இயேசு என்ற நாமத்தை சொன்னாலே ஒரு சுகம் உண்டாகும். ஏன்? நான் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். ஆண்டவருடைய நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, ஒரு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம், பெரிய ஒரு ஆயுதம். ஆமீன். ஒரு போர் சேவகனுக்கு எது ரொம்ப முக்கியம்னா, கேடகம் ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஷீல்டு இருக்குல்ல, அந்த கேடகம் இருக்குல்ல, விசுவாசம். அந்த விசுவாசம் தான் என்ன செய்யுது? ஆண்டவர் இயேசு என்ற நாமம் சுகத்தை கொண்டு வர என்று விசுவாசிக்க வேண்டும். பேதுரு விசுவாசிச்சிருப்பாரு. பேதுரு எத்தனை முறை அந்த தேவாலயத்துக்கு போயிருப்பாரு. முன்பெல்லாம் விசுவாசமே இருந்திருக்காது. இவன் எப்போ பொழைப்பானோ, இவன் எப்போ போவான்னு. ஆனால் என்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நிறைந்து ஆண்டுடைய சமூகத்தில் ஜெபித்து உபவாசித்து வரும் பொழுது பேதுருக்குள்ள ஒரு விசுவாசம். என்னது? என்கிட்ட வேற எதுவுமே என்னை நிரப்புறதுக்கு ஒன்றுமே இல்லை, என்கிட்ட ஒன்று இருக்கிறது. நான் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசம், அவரை கண்ட உயிர்த்தெழுதலின் விசுவாசம், அவர் எங்களோடு கூட நடந்தது, எங்களோடு கூட பேசினது, அந்த மேல் வீட்டு அறையில் என்ன எங்களை தொட்டது, பரிசுத்த ஆவியானவர் அக்கினி நாவு என்னை நிரப்பினது போல அந்த விசுவாசம் எனக்கு இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் நின்று ஜெபம் செய்யும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட உறவாடுகிற விசுவாசம், ஆண்டவருடைய வார்த்தை எனக்குள்ளாக இருந்தது. அவர் சொன்னது ஒவ்வொரு காரியமும் பேதுரு என்ன செஞ்சிருக்கலாம்? ஹிருதயத்தில் வச்சு ஒரு விசுவாசத்தை வச்சிருந்தாரு. அவருக்கு தெரியும், நான் இயேசு என்ற நாமத்தை சொன்னா ஒரு சுகம் உண்டாகும். ஹல்லேலூயா. சுகம் உண்டாகுமா? உண்டாகும். பிரியமானவர்களே, Acts chapter 4:12 இறுதியை சொல்றேன். பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். அவராலேயே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும் வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. நாமம் தான் ஆமென். என் ரட்சிப்புக்கு, என் சுகத்திற்கு, என் வாழ்க்கைக்கு, என்னுடைய நன்மைக்கு, என்னுடைய ஆசீர்வாதங்கள், என் குடும்பத்திற்கு
கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இயேசு என்ற நாமத்தை விசுவாசிக்கிறீங்களா? பிரியமானவர்களே, எழுந்து நின்ற ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, இயேசு என்ற நாமம் தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்ற நாமம். பிரியமானவர்களே, 3 காரியங்கள் ரொம்ப முக்கியமான கிறிஸ்தவர்கள் விசுவாசிக்க வேண்டிய காரியம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நான் வாங்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை, அவருடைய வார்த்தை எனக்கு உண்டு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் என்ன செய்யும்? அல்லேலூயா. சத்துருவினிடத்தில், உலகம் போராட்டத்தில், எந்த பலவீனத்தில், பிசாசின் அதிகாரங்களிடத்தில் இந்த 3 காரியங்கள் நம்மை விடுதலை செய்யும். என்னது? இயேசுவின் ரத்தம். எனக்காக மடிக்கப்பட்ட ஆண்டவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அந்த விசுவாசம் இருதயத்தில் இருக்க வேண்டும். எனக்காக ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரே, அந்த வார்த்தையின் மேல நான் விசுவாசம் வச்சிருக்கிறேன். அது உங்களுக்கு சுகத்தை உண்டாக்கும். அந்த வார்த்தை உங்களை ரட்சிப்பிற்குள்ள வழி நடத்தும். 3வது, இயேசு என்ற நாமம் தான் என் வாழ்க்கையில நம்புறேன். இந்த 3 காரியம் நான் விசுவாசிச்சிருக்கிறேன். இயேசு என்ற நாமம் எனக்கு ரட்சிப்பு கொண்டு வரும். இயேசு என்ற நாமம் என் நெத்தியில கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு என்ற நாமம் என்னை சுத்தியில இருக்கிறது. இயேசு என்ற நாமம் என் பிள்ளைகள் மேல இருக்கு. இயேசு என்ற நாமம் என் இருதயத்தில் இருக்கு. இயேசு என்ற நாமம் என்னுடைய நாவல் இருக்கு, அதிகாரத்தில் இருக்கிறது. என் இருதயத்தில் நான் விசுவாசிக்கிறேன். சுகத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் பாடலை பாடி ஆண்டவர்களிடத்தில் ஜெபம் செய்யும். இயேசப்பா